ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலே ஏசாயா, the book of Isaiah chapter 49 verse 15. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14, 15, 16. 14, 15, 16. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு மதர்ஸ் டே ஸ்பெஷல். என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, இங்கு இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே பல நெருக்கங்கள், பல பிரச்சனைகள், பல சோர்வு, பல அதரியங்கள், ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையில் அந்த மக்கள் சீயோனோ அல்லது தேவ மக்களோ தேவ ஜனங்கள் அவர்கள் என்ன ஒரு புகார் பண்ணுறாங்க ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 49ஆம் அதிகாரம் 14ஆம் வாசித்து பார்க்கும் பொழுது சீயோனோ எல்லாம் சொல்லுங்கள், சீயோனோ அல்லது தேவனுடைய ஜனங்கள், அன்றைக்கு அறியப்பட்டதான அந்த கூட்டம் அல்லது சபை மக்கள் என்ன சொன்னார்கள்? கர்த்தர் என்ன செய்துட்டாங்க? எங்களை கைவிட்டாங்க, என்னை கைவிட்டாங்க. சில சமயங்களில் கர்த்தர் நம்மை கைவிட்டது போல காட்சி அளிக்கலாம், ஆனால் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. வேதம் நமக்கு சொல்கிறது, அவர் ஒருபோது நம்மை கைவிடுகிறதில்லை. மனுஷன் நம்மை கைவிடலாம், நாம் நம்பினவர்கள், நாம் எதிர்பார்த்தவர்கள், நாம் சார்ந்தவர்கள் நம்மை கைவிடலாம், ஆனால் கைவிடாத தேவன். வேதம் சொல்கிறது, அவர் ஒருபோது நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென், அல்லேலூயா. சீயோனோ என்றால் கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்து. 2 காரியத்தை சொல்றாங்க. கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? என்னை கைவிட்டாரு, அப்புறம் என்ன செஞ்சிட்டாரு? என்னை மறந்துட்டார். இன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட போகிறோம், அவர் ஏதாவது நமக்கு சொல்லியிருப்பார், உதயசன்னு சொல்லியிருப்பார். இப்போ திரும்ப நம்ம போகும்போது என்னை மறந்துட்டீங்களா அப்படி. என்ன, மனுஷனுடைய சுபாவம் மறக்கிற சுபாவம் தான். உண்மையிலே அவர் மறந்திருக்கலாம். மனுஷன் மறக்கிற சுபாவத்தை உடையவன், ஆனால் தேவன் மறக்கிறவர் அல்ல. வேதம் அழகா சொல்கிறது. எனக்கு ரொம்ப இஷ்டமான வசனங்களில் ஒன்று எபிரேயரில் நினைக்கிறேன், எபிரேயர் 6:10 நினைக்கிறேன். எத்தனை வசனம்? 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் பாருங்க, உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் யாருக்கு செய்திருக்கீங்க? யாருக்கு செய்தீங்க? பரிசுத்தவான்களுக்கு. நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அவருடைய நாமத்திற்காக அவருக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் அன்புள்ள பிரயாசங்கள் எல்லாம் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர். அவர் அநீதி உள்ள தேவன் எல்லாமே சொல்லுமா. அவர் மறக்கிறதுக்கு நாம என்ன சொல்றோம்? மறந்துட்டாரு. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு ஜெபம் பண்ணேன், எவ்வளோ ஓடி ஓடி உழைச்சேன், எவ்வளோ ஊழியம் செஞ்சேன், கர்த்தருக்காக எவ்வளோ கொடுத்தேன், இதெல்லாம் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா, என்னை கைவிட்டாரா அப்படின்னு மனுஷிகத்தில் நாம் சோர்ந்து போகலாம். நாம் கேட்ட எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் இருக்கலாம், கேட்ட காரியம் கிடைக்காமல் இருக்கலாம். இந்த சூழ்நிலையில் நாம் மனுஷிகத்தில் இந்த சீயோனோ, இந்த தேவ ஜனங்கள் சொன்ன மாதிரி கர்த்தர் என்னை கைவிட்டாரு, எங்களை மறந்தாரோ அப்படிங்கிற அந்த மனநிலை நமக்கு வரலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அந்த எபிரேயர் 6:10, ஏனென்றால் நீங்கள் என்ன செய்றீங்க? பரிசுத்தவான்களுக்கு அவருடைய நாமத்தில் சங்கீதக்காரன் 16 சொல்வார், எங்கள் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல் பூமியில் உள்ள அது பரிசுத்தவான்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. எங்க செல்வம் உமக்கு, ஏன்னா பூமியும் அது நிறைய உம்முடையது. ஆனா உம்முடைய ஊழியத்துக்கு, உம்முடைய சபைக்கு, உம்முடைய ஜனங்களுக்கு என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது. என் செல்வம் ஆண்டவரே பரிசுத்தவான்களுக்கும் முழு பிரியத்தை இருக்கிற ஆத்மாக்களுக்கும், ஆண்டவரே எங்கள் சர்ச்சுக்கு தேவை, எங்கள் ஊழியருக்கு தேவை, உடன் ஊழியருக்கு தேவை, இன்னும் தேவையுள்ள மக்களுக்கு ஏராளம் இருக்குது. ஆகவே இங்கே செல்வம் ஆண்டவரே உமக்கு வேண்டியது. நாம பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவருடைய நாம மகிமைக்கு ஏதுவாக பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததுனாலும் செய்து வருகிறதுனாலும், ஒரு காலத்தில் செய்தவங்க இருப்பாங்க, இன்றைக்கி செய்ய மாட்டாங்க.
ஆனால் சில குடும்பங்கள் இருக்கு, ஒரு காலத்தில் செய்ததை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததுனாலும் செய்து வருகிறதுனாலும் அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அந்த பிரயாசத்தை மறக்கிறதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன். சில சமயங்களில் சில மறந்துடுவாங்க. நான் அவனுக்கு எவ்வளோதான் நன்மை செஞ்சாலும் நன்றி கெட்டவன் மறந்துடுவான். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல குணம் தெரியுமா? அவர் நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் என்ன செய்கிறாரே? நன்மை செய்கிறாரே. ஆமென். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் கேட்டபோது அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் ஆண்டவர்? ஆண்டவர் எங்களை கைவிட்டார், கர்த்தரோ எங்களை கைவிட்டார், எங்களை மறந்துட்டாருன்னு சொன்னோன்னே இந்த 49ஆம் அதிகாரத்தில் இந்த 16ஆம் வசனத்தில் ஆண்டவர்கிட்ட புகார் பண்ணப்போ கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். 15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை அவ மறப்பாளா? ஒரு தாய் தன் பெத்த பிள்ளை மறப்பாளா? மறக்க மாட்டாளா? தாய்ங்கிற ஸ்தானத்தில் மனிதர்களாக இருந்தாலும் சரி, பிராணிகளாக இருந்தாலும் சரி, ஒரு ஆடு குட்டி போட்டாலும் பாசமாக இருக்கும், ஒரு மாடு குட்டி போட்டாலும் பாசமாக இருக்கும், ஒரு பூனை குட்டி போட்டாலும் பாசமாக இருக்கும், ஒரு பன்றி குட்டி போட்டாலும் பாசமாக இருக்கும். அந்த உறவு பாசம் இது ஆண்டவர் இயற்கையிலே ஒரு மிருகத்துக்கானாலும் மனுஷனுக்கானாலும் ஒரு பிள்ளைகள் ஆகாருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் பிள்ளை சாகிறத பார்க்க முடியாமல் போய் துடிச்சு இருந்த தூரத்தில் போய் அழுத போது அந்த கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார்னு சொல்லியிருக்குது. இந்த உலகத்தில் ஒருவேளை இந்த வார்த்தையின்படி சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அவள் மறக்க மாட்டா. மறப்பாளோ? அவளே மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்வது இல்லையா? ஆண்டவர் எதை கம்பேர் பண்ணுறார் பாருங்க. ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கு உள்ள உறவை கம்பேர் பண்ணி, அந்த தாய் பிள்ளைக்கு உதவி செய்யாத கூட பரவாயில்ல, அவள் மறக்க மாட்டா. அப்படியே அவள் மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அம்மா பிள்ளைக்கு உதவி செய்யுங்கிறதான அந்த ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இருந்தால் ஒருவேளை அவங்க சிக்காக இருக்கலாம், அவங்க உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம். இப்போ என்னை போல உள்ள ஆட்களெல்லாம் எங்கள் அம்மா நான் பிறந்த 6 மாதத்தில் இறந்துட்டாங்க, எங்கள் அம்மாவை பார்க்கவும் முடியல, அவங்க எனக்கு உதவி செய்ய முடியல, அம்மாவுக்காக ஏங்கினாலும் பார்க்க முடியல. ஆனால் அம்மாவுடைய ஸ்தானத்தில் அம்மா உதவி செய்ய முடியாட்டலும் சங்கீதக்காரன் சொல்கிறார் 27:10, உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன். ஆமென். அப்பா உதவி செய்கிறவங்க தான், அம்மா உதவி செய்கிறவங்க தான். சில சமயங்களில் இன்எபிலிட்டிமாங்க, உதவி செய்ய முடியாத நிலைமை. ஆகாருக்கு உதவி செய்ய முடியல, அண்ணாவை போய் அழுதான். அந்த சிச்சுவேஷனில் ஆண்டவர் கை கொடுத்தார். சில சமயம் பிள்ளைகளுக்கு நம்ம படிக்க வச்சு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல இடங்களை பிரயாசம் பண்ண அம்மா அப்பா பிரயாசப்படுறாங்க, அவங்களால முடிஞ்சதை செய்வாங்க. சில சமயத்தில் சுகவீனமாக இருக்கும், அவங்களால ஆன மட்டும் பார்ப்பாங்க. கடைசியில் ஐசியில் போய் சில சமயங்கள் இருக்க வேண்டிய நிலைமை வரும்போது அவங்க சொல்லுவாங்க, அப்பா இருந்தாலும் அம்மா இருந்தாலும், அப்பா அம்மா உதவி செய்ய விரும்பினாலும் அவங்களால முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, அந்த சிச்சுவேஷன் வரும்போது ஆண்டவர் சொல்ல உங்களால் முடியாது, ஆனால் எல்லாம் முடியும். இதை சொல்கிறதுக்கு அவர் அடுத்து என்ன வசனம் சொல்கிறாரு? அந்த 49ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் சொல்றாரு, இதோ என் உள்ளங்கைகளில் என்ன சொல்ல பாருங்க. புகார் பண்ணதுக்கு கர்த்தர் எங்களை கைவிட்டாரா? கர்த்தர் எங்களை மறந்தாரா? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ஒரு தாய் தன் பிள்ளைய மறப்பாளா? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்தது சூப்பராக ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றது? மனித வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. என்ன சொல்றாரு பாருங்க. 16ஆம் வசனம் எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். இதோ என் உள்ளங்கையில் உன்னை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த வசனம் அப்படி உள்ளத்தில் உள்ளதை துள்ளடும். ஆமேன். ஏன்னா இந்த வார்த்தையில் உயிர் இருக்குது. உயிர் இருக்கா உயிர் இல்லையா? அந்த எலிசபெத் மரியாதை ஒருத்தர் வாழ்த்தின போது அந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த வயிற்று இந்த பிள்ளை என்ன செஞ்சிட்டான்? உயிர் இருந்துச்சு, துள்ளுச்சு. இங்கே ஒன்றும் துள்ள மாட்டேங்க. அல்லேலூயா. இது அவர் கையில் நம்மளை வச்சிருக்கிறாராம். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. என்ன ரிலேஷன்ஷிப் பாருங்க. அந்த ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு. இன்றைக்கு உலகத்தில் தெய்வம் இல்லைன்னு சொல்லக்கூடிய இல்லை, என் ஆண்டவர் என்னை வச்சுக்கிறார், கையில் வச்சு. எங்கள் அப்பா என்ன வச்சுருந்தா உதவி செய்ய முடியாது, எங்கள் அம்மா அண்ட் பட் மை காட் உள்ளங்கையில் வரைந்துக்கிறாரு. அதை விட 62ஆம் அதிகாரத்தில் ஏசாயால 62 சொல்றாரு. 62ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்ற பாருங்க. நீ கர்த்தருடைய கையில். எல்லாம் சொல்லுங்க. 62 கையில். நீங்க சொல்லுங்களேன். கர்த்தருடைய யார் கையில்? கர்த்தருடைய. கர்த்தர் என்னை மனுஷன் கையில் ஒப்பு கொடுக்கல,
ஆமேன்னு சொல்லுமா. என் கையை அவர் பிடிச்சிக்கிறாரு. ஒருவேளை உலகத்தில் புருஷன் விட்டுட்டு போயிடுவா, மனைவி விட்டுட்டு போயிடுவா. ஆனால் கர்த்தர் உன்னை கைப்பிடிச்சவ கைவிட மாட்டார். ஆமே. நீ கர்த்தருடைய கையில் எப்படி இருக்கியா? அலங்காரமான கிரீடமும். ஆமென், ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். உன் தேவனுடைய கரத்தில், தேவனுடைய கரத்தில் எப்படி இருக்க? ராஜ முடியுமாய் இருப்பாய். ராஜாவா இருப்ப, நீ ராணியா இருப்ப. என் உள்ளங்கையில் வச்சது மட்டுமல்ல, அவர் கையில் என்னை அலங்காரமான கிரீடம். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அலங்காரமான கிரீடம் யாருக்கு கொடுப்பாங்க? ராஜா ராணி கொடுப்பாங்க. ஒருவேளை இங்கிலாந்து தேசத்து ராணியாகி எலிசபெத் மேலே கிரீடம் இருக்கும், ஒருவேளை அது சார்ல்ஸ் மேலே இருக்கலாம். ஆனால் அதை விட இது மனுஷன் கிரீடம் மாறும் மறையும், ஆனால் கர்த்தருடைய கையில் இருக்கிற அந்த கிரீடம் மாறாது. கரங்களை தட்டி ஆமென். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், உன் தேவனுடைய ராஜ முடியும் இருப்ப. அடுத்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும். ஆமென். அந்த சீயோனோ என்றால் கர்த்தர் எங்களை கைவிட்டாரு, எங்களை மறந்தாரு சொன்னிய இல்லையே, உன்னை என் உள்ளங்கையில் வச்சிருக்கேன், உன்னை என் கரத்தில் அலங்காரமான கிரீடம் ராஜ முடியுமா வச்சிருக்கிறேனே. ஆகவே நீ எப்படிப்பட்டதான பெண்மணி, தாய், மதர்ஸ் டேல எல்லாம் சொல்லுங்க. இனி நீ கைவிடப்பட்டவள் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். கைவிடப்பட்டவள் அல்ல. சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன். நான் கைவிடப்பட்டவள் அல்ல, நான் கைவிடப்பட்டவன் அல்ல. ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வசனம் எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் மாறாதவர். அவர் வார்த்தையில் உண்மை இருக்குது, அவர் வார்த்தையில் வல்லம் இருக்குது. நான் அதை சொன்னேன், அதை அப்படியே செய்வேன். நல்ல உற்சாகமா தட்டுங்களேன். ஆமேன். நல்ல தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும். அதை சொன்னேன், அதை செய்வேன். இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. ஒருவேளை நேற்று வரைக்கும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம், ஆனால் இனிமே நீ கைவிடப்பட்டவள் அல்ல. இந்த மதர்ஸ் டேல கர்த்தர் கொடுக்குற கிஃப்ட், பரிசு. இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. அப்புறம் கைவிடப்பட்டவள் எனப்படாமலும். உன் தேசம், அப்ப நீ இருக்கிற அந்த ஊரு உலகம் எல்லாம் பாழான தேசம் எனப்படாமலும். அது பாழான தேசமா இருந்தாலும் அது எப்படி இருக்குமா? சீரான தேசமா மாறும். அதுக்கு தான் அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? நீ எப்சிபா என்றும். நீ எப்சிபான்னு பேர் இருக்கும். பேர் அர்த்தம் தெரியுமோ தெரியாதோ. அப்புறம் பீலான்னு பேர் வச்சிருப்போம். பீலாங்கிற பேருக்கு விளக்கம் தெரியுமோ தெரியாது. ஆனால் வேதத்தில் உள்ள பேருக்கெல்லாம் விளக்கம் இருக்கு. எப்சிமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் உன் மேல பிரியமா. எப்சினா என்ன அர்த்தமா? பிரியமா இருக்கிறார். யார் பிரியமா இருக்கா? அப்பா பிரியமா இருக்கலாம், அம்மா பிரியமா இருக்கலாம், புருஷன் மனைவி பிரியமா இருக்கலாம். அந்த பிரியங்களும் ஒருவேளை மாறலாம், மறையலாம். ஆனால் கர்த்தரே என் மேல பிரியமா இருக்கிறார். தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவன். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களை அவன் தாவி சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு பிரியமானது எனக்கு சொல்லித்தாங்க. ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் பெற்ற கரையேறினபடி இவருடைய நேசகுமாரன், இவரில் அவர் பிதாவாகிய தேவன் குமாரன் இயேசு மேலே பிரியமா இருந்தவர். இன்னைக்கு நம்ம மேலே பிரியமா இருக்கு. நீ எப்சிபா, உன் தேசம் பீலா, கர்த்த எப்சிபா, நீ கர்த்த உன் மேலே பிரியமா இருக்கிறார். பீலா, உன் தேசம், உன்னால உன் தேசத்துக்கே ஒரு வாழ்வு வரும். பாழான தேசம் எல்லாம் சீரான தேசமாக மாறும். ஏன்னா கர்த்தருடைய கரம், நான் கர்த்தருடைய கையில் இருக்கிறனால, என் தேவன் தம்முடைய உள்ளங்களை என்னை வரைஞ்சிருக்கிறனால, ஆண்டவருக்கு கர்த்தர் என்னை கைவிட்டாரே, கர்த்தர் என்னை மறந்துட்டாரேன்னு சொல்லாதீங்க. இல்லை, ஒரு ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளையை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் உன்னை மறப்பதில்லை. அவன் கேட்ட ரெண்டு காரியம், கர்த்தர் கைவிட்டார், கர்த்தர் மறந்துட்டார். அதுக்கு சொல்ற ஆண்டவர், இல்லை நீ கைவிடப்படலை, நீ மறக்கப்படவும் இல்லை. ஆகவே உன் பேர் எப்சிபா, உன் பேர் பீலா, உன் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன். உன்னால் உன் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும், உன்னால் உன் சமூகம் ஆஸ்வதிக்கப்படும். நீ இருக்கிற கிராமம், நீ இருக்கிற பட்டணம், நீ பட்டணத்திலையும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். உன்னால் உன் தேசமும் ஆஸ்வதிக்கப்படும், உன் மூலமாக என் நாமம் மையப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி அந்த தாய்மார்களெல்லாம் மகிமைப்பட்ட ரெண்டு குடும்பத்தை உங்கள் கண்ணு முன்னால் கொண்டு வர விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் ரெண்டு குடும்பம், புதிய ஏற்பாட்டில் ரெண்டு குடும்பம். பழைய ஏற்பாட்டில் ஒரு ரெண்டு குடும்பத்தை பற்றி மோசையை பார்க்கும்போது மோசையுடைய அம்மாவை மறக்க முடியாது, சாமுவேலை பார்க்கும்போது சாமுவேலுடைய அம்மாவை மறக்க முடியாது. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் யோவான்ஸ்நானுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க அம்மா எலிசபெத் சகரியாவை மறக்க முடியாது. இதே மாதிரி ஆண்டவராக இயேசுவை பற்றி பார்க்கும்போது அன்றைக்கு மரியாளையும் யோசேப்பையும் மறக்க முடியாது. ஒவ்வொருடைய பின்னணியிலையும் உயர்வுக்கு காரணம் அவங்க அம்மா. அன்றைக்கி மதர்ஸ் டேனால அந்த மதர்ஸ்க்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க ஆண்டவர்
எப்படி கர்த்தர் பிரியமாக இருந்து எப்படி வாழ்வுக்கு வழிகளை கொண்டு வந்தாரோ அதுக்கு தாய்மார்கள் காரணமாக இருந்தாங்க. தேசிய அளவில் அவங்க பிள்ளைகள்லாம் பயன்படுவதற்கு கர்த்தர் அவங்க தாய்மார்களை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுமா, ஆமேன்னு சொல்லுமா, அல்லேலூயா. நான் 9 மணி சர்வீஸில் ஒரு குட்டி யானை பற்றி ஒரு கதை சொன்னேன். நான் வாத்தியார் அடிக்கடி கதை சொல்கிறது பழக்கம். அல்லேலூயா சொல்லுமா. சிலர் சொல்லுவாங்க பிரசங்கமே மறந்துடுச்சு, உங்கள் கதை தான் ஞாபகம் இருக்குமா. ஒரு அம்மா எப்போ பார்த்தாலும் பாஸ்டர் பிரசங்கத்தை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். சூப்பராக பிரசங்கம் பண்ணாலும் அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் இன்னைக்கு அது கொஞ்சம் சரியில்லையே அப்படிம்பாங்களாம். இந்த பாஸ்டர் ஒரு நாள் நல்ல பிரசங்கம் பண்ணாராம். நல்ல பிரசங்கம் பண்ணோடனே எல்லாரும் பாராட்டினாங்களாம். இந்த அம்மா மட்டும் பிரசங்கத்தில் குறை சொல்றதுக்கு வழி இல்லை. உடனே அந்த அம்மா சொன்னா, பாஸ்டர் இந்த டை கட்டுறீங்கல்ல அது கொஞ்சம் நீளமாக இருக்குது பாஸ்டர். பிரசங்கத்தை கேட்டுட்டு பிரசங்கத்துக்கு குறை சொல்கிறதுக்கு வழி இல்லை, நல்ல பிரசங்கம் எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்களாம். அப்புறம் கூட்டம் முடிஞ்சோடனே வழக்கமாக அந்த அம்மா கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய அம்மா தான். அந்த பாஸ்டர்கிட்ட இந்த அந்த டை போட்டிங்க, நான் இன்னைக்கு டை போட்ட காரணம் மதர்ஸ் டேக்கு தான், ஆமேன்னு சொல்லுமா. அப்போ அந்த அம்மா கூட்டம் முடிஞ்சுட்டாங்க, பாஸ்டர் பிரசங்கம் சூப்பர் தான், அன்றைக்கி 2 போட்ட டை தான் கொஞ்சம் நீளமாக இருக்குன்னாங்க. அப்படியா, அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு ஒன்றே சொன்னார், சரி ஒன்று செய்கிறேன், உங்களை திருப்திப்படுத்தினா நான் ஒரு கத்திரிக்கோள் இட்டு வரேன், உங்களுக்கு எவ்வளோ சைஸு நான் வைக்கணும்னு நினைக்கலோ சைஸை வச்சுட்டு மீதியை வெட்டுறீங்கம்மா அப்படின்னா. என்ன சொன்ன உடனே அந்த அம்மா ஒரு மாதிரி பார்த்தாங்கன்னா, குட்டியான இந்த குட்டியான என்ன செய்யுதுன்னா சிக்காயிடுச்சு. சிக்கான உடனே அதை படுத்துட்டு, நான் யானை மட்டும் படுக்காது, அது படுத்தா எப்போம்னா சிக்கத்தான் தான் படுக்கும். அப்போ தூங்கும்போது எப்படி தூங்குங்க, நின்றுகிட்டே தூங்குமா. அதுக்கு கொஞ்சம் சோகமில்லை குட்டியானா, அது படுத்துட்டு எந்திரிக்க முடியல, அப்படி சாகும் தருவாயில் இருக்குது. சாகும் தருவாயில் அது காட்டில் கிடக்கு. அப்போ அந்த காட்டு அதிகாரி, வன இலாகா அதிகாரி, ரேஞ்சர், ஃபாரஸ்ட் ரேஞ்சரை பார்த்துட்டு புகார் பண்ணுறாரு. அதாவது டாக்டர்கிட்ட சொல்கிறார், டாக்டர் இப்படி ஒரு குட்டியான கிடக்கு, அதுக்கு ரொம்ப சோகமில்லை, சாகும் தருவாயில் இருக்குது. உடனே டாக்டர் சொன்னார், நான் வெளியூரில் இருக்கேன், அங்கேருந்து வரேன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும், அந்த யானை பிழைக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு. என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, அந்த மெடிக்கல் ஸ்டோரில் போய் ஒரு க்ளவுஸ் வாங்க, கை உரையை வாங்கி அந்த சாணி படுற வழியிலேருந்து அந்த வாய் வழியாக, ஆசன வாய் வழியாக உங்கள் கையை விட்டு அந்த உள்ள சாணத்தெல்லாம் வெளியே எடுங்க. அது எடுத்தீங்கன்னா ஓரளவு அது கொஞ்சம் நார்மலாக சுவாசிக்கக்கூடிய வழக்கு வந்துடும். அப்படி நார்மலாக சுவாசிக்கிற சமயத்தில் மூச்சு விடும், அந்த கடினமான அந்த கஷ்டமான சூழ்நிலை வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நான் வருது வரைக்கும் அந்த யானைக்குட்டி மேலே தண்ணி ஊற்றிட்டே இருங்க, தண்ணி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருங்க. அப்படி தண்ணியை ஸ்ப்ரே பண்ண நான் வந்துடுவேன், வந்ததுக்கப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை நான் பிழைக்க வச்சுருவேன்னார். அதே மாதிரி இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஒரு 10-50 பேர் கூட்டிட்டாங்க. உடனே க்ளவுஸ் வாங்கினாங்க, கையை விட்டாங்க, சாணியெல்லாம் வெளியே எடுத்தாங்க. இப்போ வெளியே மூச்சு திணறின அந்த குட்டி இப்போ நல்ல மூச்சு விட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தண்ணி அடித்தாங்க, கொஞ்சம் தெளிஞ்சிட்டு இப்போ காதெல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது, துதிக்கையெல்லாம் அப்படி தூக்கி காட்டுது. டாக்டர் வந்தார், ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. கொடுத்தோடனே இப்போ யானை எந்திரிச்சோடனே நினச்சாங்க, நமக்கு இந்த யானை நன்றி சொல்லணும். உடனே அது இவங்களை பார்த்து ஒரு முறுமுறுப்பு, ஒரு பார்வை பார்த்துட்டு குத்த போச்சு, அது அவங்கள விரட்ட ஆரம்பிச்சுட்டு அவங்கெல்லாம் ஒலிம்பிக் ஓட்டத்தை விட வேகமாக ஓடி உயிர் பிடிச்சுன்னு தப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் அந்த ரேஞ்சர் கேட்டேன், ஐயா டாக்டர் சொல்லுங்கள், எதனால் அந்த குட்டி இப்படி சாக கிடந்தது? அந்த டாக்டர் கொடுத்த ஆலோசனை தான் முக்கியம். அதான் இன்றைக்கி பாடம். என்ன சொன்ன தெரியுமா? இந்த குட்டி தாயோட இல்லை. அது தாயோடு இருந்திருந்தா அந்த தாய் சொல்லி கொடுத்துருக்குமா, எந்த இலையை சாப்பிடணும், எந்த இலையை சாப்பிடக்கூடாது. காட்டில் கண்ட இலையை சாப்பிட்டா அதுக்கு பிரச்சனை யாரும், வயிற்றுக்கோளாறு, அஜீரணம் ஏற்பட்டு அது சாகுந்தருவாய்க்கு வந்துடும். அது தாயோடு இல்லை, அது தாய் இல்லாமல் வளர்ந்தது. தாயோடு இருந்திருந்தா அந்த தாய் சொல்ல கேட்டு தாயே அதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். அதனால் தாய் இல்லாதனால, தாயோடு இல்லாதனால இந்த விளைவுன்னு சொல்லி அந்த டாக்டர் சொன்னார். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தாய் 100 டாக்டருக்கு சமம். எத்தனை ராமன் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, ஆரோக்கியமான உணவு, அவங்க எதிர்காலத்துக்கும் நல்ல பயன். நாங்கள்லாம் இன்னைக்கு இந்த வயசுலேயும் ஹெல்த்தியாக இருக்காரனோ, அன்னைக்கு எங்களுக்கு இருந்த பாட்டிமார்கள் கொடுத்த இயற்கை வைத்தியம். அன்னைக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் இஞ்சி சாறு கொடுப்பாங்க. இன்னைக்கு இஞ்சி சாறு யாரும் குடிச்சு பழக்கம் பண்ணால் நம்மளுக்கு இஞ்சி கொடுத்துருவாங்க. ஹெல்த்தி ஃபுட். அதை சொல்கிறாரு, அன்னைய நாட்கள்லாம் பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் சாப்பாடு கொடுக்கும்போது சாயங்கால நேரத்தில் நிலா சொல்லணும், நிலா பார்த்து சாப்பாடு கொடுப்போம். இப்போ எல்லாம் செல்ஃபோனை பார்த்து தான் சாப்பிட்டுட்டு.
ஆரோக்கியமான வாழ்வு இல்லை. காரணம் தாய்மாருடையதான அந்த ஒத்துழைப்பு, தாயோடு உள்ள உறவு, தாய் சொல்கிறத அப்படியே கேட்ட காலம் போய் இன்னைக்கு பிள்ளை சொல்கிற காலத்தில் வந்துட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழியில் வாசித்து 31:1 சொல்கிறது, அவன் தாய் அவனுக்கு சொன்ன உபதேசம். தாய் சொன்னது, தகப்பன் சொன்னது. ஒரு தாய் 100 டாக்டர்களுக்கு சமானம். அவங்க சொல்றதை கேட்டு அப்படியே பிள்ளைகள் வளர்ந்தாங்கன்னா அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. பிள்ளைகள் இல்லை, இந்த பிள்ளைகள் தான் இருக்கு. தாய் சொல்றது, தாயிலும் மேலானவர் தந்தையிலும் மேலானவர். ஒரு தாய் 100 டாக்டர்களுக்கு சமம், ஒரு தகப்பன் 100 ஆசிரியர்களுக்கு சமம்னு சொல்லி அந்த நீதி போதனையில் நான் கேட்டேன். இந்த தாய்மார்கள் தினத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனத்தை கருத்தாய் போதித்து அவங்க பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கலாமேன்னு சொல்லுவோமா? ஆகவே பழைய ஏற்பாடு 2 தாய்ன்னு சொன்னேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மோசேயுடைய தாய், விசுவாசம் உள்ள தாய், வீரமுள்ள ஒரு தாய், விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தாங்க. ஆண்டவர் மேலே நம்பிக்கை. மோசே பிறந்த பொழுது ஆண் பிள்ளைகள் சாகணுங்கிற சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டத்தின் மத்தியிலையும் பிள்ளையை பாதுகாக்கிற கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு டிவைன் கனெக்ஷன், டிவைன் என்கவுண்டர். நதியில் பிள்ளையை போட்டாங்க, நாணற்பெட்டில் வச்சு கொடுத்தாங்க. ஆண்டவரே என் பிள்ளையை தந்தீங்க, என்னால் பாதுகாக்க முடியல, நீங்கள் பாதுகாத்து கொண்டு கர்த்தருடைய கையில் விட்டதுனால நைல் நதியை பிரயாணம் பண்ணாலும் பார்வனுடைய குமாரத்தை வந்து அந்த பிள்ளையை எடுத்து பார்த்து வளர்த்து ஒரு பெரிய மனுஷனாக வர கர்த்தர் கிருபை செய்தார். ஆமேன்னு சொல்லுவோமா? நான் அதை 9 மணி சர்வீஸில் என் லைஃப் ஸ்டோரிலாம் சொன்னேன். கர்த்தர் எப்படி நம்ம உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறார். நம்ம கையில் அவர் உள்ளங்கையில் வரைந்து நம்மை நடத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை, வெளியில் இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை. ஆனால் பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் கர்த்தர் ஒருவரே நம்மை சுகமாய் தாங்க பண்ணுகிறவர். ஆமேன். கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு வந்தது போல கர்த்தர் ஒருவரே நம்மை சுமந்து கொண்டு போவார். ஆமேன். அந்த தாய், விசுவாசம் உள்ள தாய், அவளுக்கு அந்த பிள்ளையை தான் சொந்த வீட்டில் வளர்க்க முடியல, அரண்மனையில் வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் தந்த வாசலை திறந்தார். ஒரு பக்கம் வாசல் வீட்டில் இருந்தப்போ பூட்டப்பட்டது, ஆனால் அரண்மனை வாசலையும் கர்த்தர் மோசேக்கு திறந்தார். அரண்மனையிலே வளரக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். தான் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு கூட சம்பளம் வாங்கி பிள்ளையை வளர்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதை விட அங்கிருக்கிற அரண்மனை ஆகாரத்தை விட அவள் தன்னுடைய தேவன் தந்த வசனத்தை ஊட்டி வளர்த்ததுனால மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தினுடைய மகன் அனுப்புறதை வெறுத்து அவன் தேவனுடைய ஜனத்தோடு தாயுடைய விசுவாசம் உள்ள தாய் அவனை வளர்த்ததுனால 25 லட்சம் மக்களுக்கு ஒரு தகப்பனாக மாறினார். ஆமேன்னு சொல்லுமா? உங்கள் பிள்ளைகள் சாதாரணமான பிள்ளைகள் அல்ல. அவங்க எதிர்காலத்தில் அவனை என்ன சொல்வென்றார், அவன் அநேக ஜாதிகளுக்கு அவன் தகப்பனாக தலைவனாக மாற சகல ஜாதிகளை பார்க்கலாம் உன்னை மேன்மையாக வைப்பார். கரங்களை தட்டி ஆமை என் பிள்ளைகளை செய்யறதுக்கு தாய்மார்களே விசுவாசத்தை ஊட்டி வளர்ப்பிற்கு கர்த்தர் கிருபை செய்வார். மோசேயுடைய முன்னேற்றத்திற்கும் அந்த உயர்ந்த பதவிக்கும் அந்த மேலான அனுபவத்திற்கு காரணம் மோசேயுடைய தாய். மதர்ஸ் டேல 2வது சாமுவேலுடைய தாய். சாமுவேலுடைய வாழ்ந்த காலத்தில் இதே மாதிரி ஒருவேளை கொலை செய்யப்படக்கூடிய சூழ்நிலை ஆற்றலும் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அந்த ஆலய சூழ்நிலை, ஆவிக்குரிய மண்டலம், ஏலின் பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகள் இருந்தாங்க. எழுப்புதல் இல்லை, ஜெபம் இல்லை, ஆராதனை இல்லை, தேவனுக்கும் மனுஷனுக்கும் தொடர்பு இல்லை, தொடர்பு துண்டிக்கப்பட்ட காலம். ஆவிக்குரிய மண்டலம் மிகவும் இருண்ட காலம். அதுலேயும் கூட அவர் தேவரீரின் விளக்கு ஏற்றுவேன்னு சொன்னது போல அந்த இருண்ட காலத்தில் அந்த அன்னாள் சொன்னார், ஆண்டவரே எங்கள் சூழ்நிலை மாறணும், எங்களுடைய ஆலயத்தினுடைய சூழ்நிலை மாறணும். தேவனுக்கும் மனுஷனுக்கும் தொடர்பு இல்லை. The word of God was so precious. ஆண்டவருடைய வார்த்தை இல்லை, ஆண்டவருடைய வல்லமை இல்லை, ஆண்டவருடைய அபிஷேகம் இல்லை, ஆராதனை இல்லை, எல்லாம் இருண்ட நிலைமையில காணப்படுது. பலி செலுத்தும் போது பிள்ளைகள்லாம் தூக்கிட்டு கொண்டு போயிட்டுறாங்க. ஒரு ஒழுங்கு இல்லை, ஒழுக்கம் இல்லை, எல்லாம் சீர்கெட்ட நிலையில அந்த சூழ்நிலை அந்த அம்மா ஜெபம் பண்றாங்க. என் வாழ்க்கையில் இருக்க நிந்த மாறணும், என் குடும்ப சூழ்நிலை மாறணும், என் சர்ச்சை சூழ்நிலை மாறணும், என் தேச சூழ்நிலை மாறணும், அதுக்கு நீங்க எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க ஆண்டவன்னு கேட்டாங்க. கர்த்தர் கொடுத்தார். அப்படி கேட்ட பிள்ளைய அவங்களுக்குன்னு வச்சுக்கிடாம கர்த்தர் கொடுத்தார். தட் இஸ் a sacrifice. ஆண்டவருக்குன்னு கேட்டதை ஆண்டவருக்குன்னே கொடுத்தாங்க. எத்தனை பேர் நம்ம கொடுக்குறோம், நமக்கு உண்டானதை கொடுக்குறோம். நம்முடைய நேரம், talent, tithe and time முழுமையும் கொடுத்தாங்க கர்த்தர்.
கிரயம் கொடுத்தாங்களே ஒரு தாய். சூழ்நிலையெல்லாம் மாறுறதுக்கு கிரயம் கொடுத்த இவங்க ஜெபம், கண்ணீர் ஜெபம், இதயத்தை ஊற்றினாங்க, அர்ப்பணம் செஞ்சாங்க, ஆண்டவருக்குன்னு கொடுத்தாங்க. அந்த பிள்ளை சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஏலிட்ட பேசல, சாமியோட பேசுறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசி ஏலிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும், முடிவு எப்படி இருக்கும்? அந்த தேசத்துடைய பாவம் பெருகுனா மகிமை மாறும், இஸ்ரவேலை விட்டு மாறும், இக்கப்பொத்தாக மாறும்னு சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் பேசினார், தீர்க்கதரிசியை மாற்றினார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு தான் முதல் பேசவா மட்டும் அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் கீழே விழலை. அவர் ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடிய அபிஷேகம் பண்ண அநேக ராஜாக்களை, சவுல் ராஜா, தாவீது ராஜாக்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய மாபெரும் தலைவனாக மாற்றின காரணம் ஒரு தாய். ஆமென். விசுவாசம் உள்ள ஒரு தாய், மோசேயின் தாய், அர்ப்பணிக்கிற தாய். ஒரு அன்னாள் அவங்க வாழ்க்கையில் செய்த பெரிய ஊழியம். அவங்க போய் பிரசங்கம் பண்ணலை, அன்னாள் பிரசங்கம் பண்ணலை, மோசேயுடைய அம்மா பெரிய பிரசங்கம் பண்ணலை, அவங்க ஊழியத்தை வீட்டில் கத்த கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றினாங்க. The ministry always starts at home. Amen. 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 தாய்மார்ட ஊழியம் ஒருவேளை வெளியே பிரபலமாக இல்லாமல் இருக்கலாம், இதெல்லாம் பிரபலமாகாத பிரபலங்க. புதிய ஏற்பாட்டில் எலிசபெத், சகரியா எலிசபெத் அவங்கெல்லாம் ஆண்டவருக்காக பணி செஞ்சாங்க. ஆனால் அவங்க எலிசபெத் மூலமாக கத்துக்கிறிய செய்து ஒரு யோவான் ஸ்நானனை ஆண்டவர் சொன்ன, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி லூக்கால வாசித்து பார்க்கணும். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. அந்த பிள்ளையினுடைய பிறப்பு நிமித்தம் உனக்கு சந்தோஷம், இன்னும் அநேகருக்கு சந்தோஷம். என் பிள்ளைனால எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சந்தோஷம். ஆமேன்னு சொல்லாமா? நம்ம பிள்ளைகள் வளர்ந்து சாட்சியாக இருந்தால் நமக்கு மட்டும் இல்லை, எல்லாவற்றுக்கும். நீதிமானுடைய பாதை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போய் விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. என் வாழ்க்கை சூரிய பிரகாசத்தை போல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சூரிய பிரகாசத்தை போல. ஆமென். மங்கி இருக்கிற திரிகளை அணையாத ஆண்டவர், நெறிந்த நாடலை முறியாத தெய்வம், மங்கி இருக்கிற திரிகளை. ஒருவேளை அப்பாவுடைய விளக்கு, அம்மாவுடைய விளக்கு அவங்க வாழ்க்கை ஒரு மெழுகை திரியை போல் இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கும் போது நீதிமானுடைய பாதை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய நீதிமொழிகள் 4 நினைக்கிறேன். அங்கே வாசித்து பார்க்கும் பொழுது அதிகமாய் பிரகாசம். உங்களை பிரகாசித்த தேவன், உங்களுடைய பிள்ளைகளை பிரகாசிக்கிற தேவன் தலைமுறைகளுக்கும் தகப்பன இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? அவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். 4:18 வாசிக்க எல்லாம் சொல்லுங்க. இது 4 நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிறேன். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும் அநேகர் நீதிக்குள்படி தாய்மார்களே, தகப்பன்மார்களே, நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிற பிள்ளைகளை உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அது மோசேக்குடைய தாய்க்கு கொடுத்தாங்க. மோசேயுடைய தாய் பிரகாசமாக இருப்பதற்கு பயன்படுத்தினார். அன்னாவுடைய சாமுவேலுடைய தாய் அன்னாள் பிரகாசமாக இருப்பதற்கு, மோசே சாமுவேல் மூலமாக பிரகாசமாக இருப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தினார். ஒரு யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கு. அவன் யோவான் ஸ்நானை பற்றி சொல்லும் பொழுது அவன் இருளிலே பிரகாசிக்கிற ஒளியாக இருந்தான். ஆமென். எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருந்தான். ஆமென் சொல்லுமா? இருட்டில் பிரகாசிக்கிற இயேசுடைய அம்மாவை பற்றி சொல்லும்போது, இயேசுவை பற்றி சொல்லும்போது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. ஆமாண்ணா, உலகமே அவமரியாதை, அவளை கல்லறிஞ்சு கொள்ளணும்னு சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் வேதனையும் துக்கத்தையும் அவமானத்தையும் நிந்தையும் சகிச்சாங்க ஆண்டவருக்காக. பட் she was a virgin. கன்னியாக இருந்தாங்க, கற்புள்ளவளாக இருந்தாங்க. அவங்களுக்கு இருந்த அவதூறான பேச்சு எத்தனை பேர் பேசியிருப்பான், திட்டிருப்பான், மோசமாக பேசியிருப்பான். ஆனால் அந்த நிந்தையும் அவமானத்தையும் சகிச்சதுனால இன்றைக்கி நம்ம மேலே யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலும் நம்மளை தாங்க முடியலை. ஆனால் அவமானத்தை சகிச்சாங்களே, அவமானத்தை சகிச்சு ஆண்டவரை பெற்றெடுப்புக்கு பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார். கடைசி வரைக்கும் ஆண்டவர் அந்த தாயை கனம் பண்ணார். சிலுவையில் கூட அறையும் போது கூட, அம்மா இதோ உன் மகன், சீசனை பார்த்து இதோ உன் தாயின்னு சொல்லி அந்த அம்மாவை கனம் பண்ணான். ஆகவே ஆண்டவர் ஸ்தோத்திரம், அவருடைய அன்பு, தியாகம் இவைகள் எல்லாம் கனம் பண்ணணும். நீதிமொழியில் வாசித்து பார்க்க 31ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்குறோம். அந்த தாய்மார்களை பற்றி கர்த்தர் எந்தெந்த தாய்மார்களை பயன்படுத்தினார்களோ எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் பிள்ளைகள் எழும்பி 31:8 சொல்லப்பட்டு, அவள் பிள்ளைகள் எழும்பி, எல்லாம் சொல்லுங்க, பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். நீங்க பாக்கியவதிமா,
அப்புறம் புருஷனும் அவளை பார்த்து சொல்லுவாங்க, ஏம்மா அநேக பெண்கள் குணசாலியா குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவர் என்று அவளை புகழ்கிறார்கள். பிள்ளைகள் எழும்பி புகழ்றாங்க, புருஷனும் அவளை புகழ்கிறாங்க. 38ஆம் அதிகாரத்துல முதல் 9 வசனங்கள் வரைக்கும் நல்லா ஒரு தாய் பிள்ளைக்கு சொல்ற உபதேசம். அதுக்கப்புறம் ஒரு குணசாலி ஸ்திரீனுடைய பர்சனல் லைஃப், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி லைஃப், 3 விதமா அந்த அதிகாரத்தை வாசிக்கலாம். அப்படி அவங்க தங்களை மறந்து குடும்பத்திற்காக பலத்தால் இடைகட்டி கொண்டு குடும்பத்தார் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து வியாபார கப்பலை போல இருந்து அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்கிற தாய்மார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை கவனித்த பிள்ளைகள், அம்மா உங்களுடைய அன்பு, உங்களுடைய அர்ப்பணம், உங்களுடைய தியாகம் இவைகளெல்லாம் நாங்கள் பாராட்டுகிறோம் புகழ்ந்தார்கள். புருஷனும் புகழ்ந்து அவருடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை செய்திருக்க ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட தாய்மார்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் அவர்களை வாழ்த்துவோம், அவளுக்கு நல்ல சோபனை கத்த கொடுப்பாராக. அவளை கனம் பண்ணும்போது வேதம் சொல்கிறது, உன் தகப்பனையும் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு அவளை கனம் பண்ணுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்பார். தகப்பனே, இந்த ஹாப்பி மதர்ஸ் டேல அவங்களுக்கும் நீங்கள் நல்ல சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து ஆண்டவரை அடுத்த தலைமுறைக்கும் ஆசமாக பயன்படுத்துங்க. அவங்க ஜெபிக்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக, அர்ப்பணித்தவங்களாக தங்களையே உங்களுக்கு கொடுத்ததுனால அவங்களையும் ஆசீர்வதித்து பெருக செய்யும். இந்த தலைமுறைகளுக்கும் ஆசமாக இருக்கட்டும், கிருபை கொடுப்பதாக இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகலம் வருவாரே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சந்தோஷம், சமாதானம் நம் அறிவிப்பதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.